இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவபெருமான் டக்கென சந்தோஷப்படுவார், டக்கென கோபப்படுவார் என்று சமீபத்தில் நம்முடைய நிகழ்ச்சியில் சொல்லி இருந்தீர்கள். அவர் எப்பொழுதெல்லாம் கோபப்படுவார், அவர் எப்பொழுதெல்லாம் சந்தோஷம் அடைவார் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது பரமேஸ்வரனுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆஷு தோஷி என்று பெயர், ஆஷு கோபி என்றும் பெயர். ஆஷு தோஷி அப்படிங்கிறதுக்கு தான் டக்கென தோஷம். தோஷம்னு சொன்னா சந்தோஷம். அதைத்தானே பிரதோஷம் என்ற பெயரிலே கொண்டாடுகிறோம் அல்லவா? பிரதோஷம் சொன்னா ஏதோ குறையுள்ள ஒரு தோஷமான என்று அர்த்தம் அல்ல. தோஷம் என்றால் சந்தோஷம். சிவபெருமான் மிகவும் உச்சபட்ச சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய நேரம்தான் அந்த பிரதோஷ காலம். அந்த நேரத்திலே அவர் ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக அவர் நமக்கு நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கிடையே காட்சி தருகிறார் என்பதுதான் அதற்கான தாத்பரியம் என்பதை பார்த்திருப்போம். அப்படி ஆஷு தோஷி என்று பெயராம் அவருக்கு. ஆஷு தோஷின்னா டக்குன்னு சந்தோஷம். டக்குன்னு சந்தோஷம்னா என்ன? மிக எளிமையான பூஜை கூட போறோம். அவரை நினைத்து ஓம் நம சிவாய என்று சொல்லி ஒரு சொம்பு ஜலம் விட்டாலே போறோம், சந்தோஷப்படுவாராம். ஒரு வில்வ இலைக்கே சந்தோஷப்படுவாராம். வெறும் ஒரு வில்வ இலை, அந்த வில்வ இலையை சமர்ப்பணம் பண்ணி ஓம் நம சிவாய என்று உண்மையான உள்ளன்போடு சொல்லும் பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார், டக்குன்னு சந்தோஷப்படுறார். உடனே நாம் கேட்கின்ற வரங்களை எல்லாம் நமக்கு அள்ளி தருகிறார் என்பது போல் சொல்கிறார்கள். அதே போல இந்த நேயர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஆஷு கோபி. ஆஷு கோபின்னா டக்குன்னு அவருக்கு கோபம் வந்துடும் சொல்லியிருக்கீங்க இல்லையா? எப்பொழுது கோபம் வரும் அவருக்குன்னு சொன்னா, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவருக்கு கோபம் என்பது வந்துவிடும். ஒரு தர்மமான ஒரு விஷயம் நடக்க வேண்டும். தக்ஷனினுடைய யாகம் அப்படின்னு வரும் பொழுது அவன் அங்கே அதர்மமான முறையில அந்த தக்ஷன் செயல்படுகிறார் என்று அறிந்த உடனேயே அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தக்ஷ பிரஜாபதி என்றே அவருக்கு பெயர், அவனையும் அந்த யாகத்தையும் அழித்து விடுகிறார் அல்லவா? டக்குன்னு அழிக்கிறார்னு சொன்னான். அங்கே தர்மத்திற்கு மாறாக அவன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவன் தர்மத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்று வரும் பொழுது உடனடியாக அவருக்கு கோபம் வருகிறது. அதே மாதிரிதான் அந்த காமனை எரித்தல் அப்படின்னு வரும் பொழுது கண்ணை திறந்து பார்க்கிறார், நெற்றிக்கண் திறந்து டக்குன்னு எரிச்சிடுறார், முடிஞ்சு போச்சு. அங்கே காமன் எதற்காக வந்தான், அவன் எதற்காக இவருடைய தவத்தை கலைத்தான் என்றெல்லாம் யோசிக்கல. தவத்தை கலைச்சான், டக்குன்னு கண்ணை திறந்தா டக்குன்னு எரிஞ்சிட்டான், முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் ரதி வந்தா பிரார்த்தனை பண்ணா, அதுக்கப்புறம் விமோசனம் கொடுத்தாருங்கிறதெல்லாம் அடுத்தது வேறு. இருந்தாலும் பட்டுன்னு ஒரு கோபம், இந்த கோபத்தின் மூலமாக நெற்றிக்கண்ணை திறந்து எரித்து விடுகிறார் அல்லவா? இங்க எதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கதைகளின் மூலமாக சொன்னா, இறைவன் சமநிலையை உடையவன். அவன் எந்த அளவிற்கு கோபப்படுவார் என்று சொல்கிறோமோ அந்த அளவிற்கு சந்தோஷப்படுவராகவும் இருக்கிறார். இவை இரண்டுமே இறைவனினுடைய நிலைதான். இந்த எக்ஸ்டென்ட், ஒரு கோபம் என்று வந்தாலும் அது உடனடியாக எரித்து விடக்கூடிய அளவிற்கு கோபம். சமாதானம் எல்லாம் கிடையாது, டக்குன்னு கண்ணை திறந்தா எரிச்சிருவோம், முடிஞ்சு போச்சு. அம்பிகையே அவருடைய கோபத்திற்கு தப்பியதில்லையே. நம்ம அதெல்லாம் சினிமாலையும் பார்த்திருக்கோம், கதையிலையும் கேட்டிருக்கோம் தானே. அந்த தக்ஷனுடைய யாகத்திற்கு சென்றால் அம்பிகை வந்தால் இவர் சண்டை வர்றது, சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறக்கிறார், அம்பிகை எரிந்து சாம்பலாகி விடுகிறாள் அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்திருக்கோம். அந்த அளவிற்கு கோபமுடையவர் தான் அதே அளவிற்கு சந்தோஷப்பட்டு என்ன பண்றார், அம்பிகை தன்னுடைய சரி பாதி என்று சொல்லி, அம்பிகைக்கு தன்னுடைய இடப்பாகத்தையே பார்வதி வாமபாகம் என்று சொல்லி அர்த்தநாரீஸ்வரராக அந்த இடப்பாகத்தையே அம்பிகைக்கு கொடுத்து விடுகிறார் அல்லவா? ஆக இறைவனானவர் சமநிலையை உடையவர் என்பதை புரிய வைக்கின்ற விதங்களாகத்தான் இப்படியெல்லாம் நமக்கு கதைகளை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். போத் தி எக்ஸ்டென்ட், ரெண்டு எக்ஸ்டென்ட்டுமே மிகச்சிறந்த, அதாவது உலகத்திலே உச்சபட்ச கோபத்தை உடையவரும் பரமேஸ்வரன் தான். உச்சபட்சமாக சந்தோஷம் அடைந்து வரங்களை அள்ளி தருபவரும், எதையும் யோசிக்காமல் வரங்களை அள்ளி தருபவரும் அதே பரமேஸ்வரன் தான். அப்படித்தானே என்ன பண்ணார், யோசிக்காம பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுக்கிறார் இல்லையா? பஸ்மாசுரனுக்கு எப்படி வரம் கொடுத்தார், அவன் பண்ண பூஜைக்கு சந்தோஷப்பட்டு முழுமையான சந்தோஷம், உச்சபட்ச சந்தோஷம், சந்தோஷப்பட்டு என்ன பண்றார், அவன் என்ன கேட்கிறான் பஸ்மாசுரன், நான் யாருடைய தலையிலே கையை வைத்தாலும் அவர்கள் எரிந்து சாம்பலாகி விட வேண்டும்னு ஒரு வரத்தினை கேட்கிறார். யோசிக்காம டக்குன்னு இந்தா நீ பண்ண பூஜையினால சந்தோஷம் அடைஞ்சிட்டேன் இந்தான்னு உடனே வரத்தை கொடுத்துடுறார். அதனால என்ன ஆறுது, பஸ்மாசுரன் இறைவனுடைய தலையிலேயே, வரம் கொடுத்த சாமி தலையிலேயே கையை வைக்கிறதுக்கு ஓடி வரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம அந்த கதையின் மூலமாக படித்திருப்போம். இப்படி இறைவன் ஆஷு தோஷி, அதாவது எளிமையான பூஜைக்கும் கூட மயங்கி மிகவும் சந்தோஷப்பட்டு வரங்களை அள்ளி தருவாராம். ஏன், நமக்கு கண்ணப்ப நாயனாருடைய கதை கூட தெரியுமே.
கண்ணப்ப நாயனாருடைய பூஜையில அவர் என்ன மடி ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாமா பார்த்தார்? அதெல்லாம் எதுவுமே இல்லை. உண்மையான பக்தியோடு அவன் கொண்டு வந்து அவன் தன்னுடைய வாயிலே நீரை நிரப்பி கொண்டு வந்து ஓம் நமசிவாயா என்று இறைவனின் மேல் அபிஷேகத்தை செய்கிறான். அந்த இறைவனுடைய சிந்தனை மட்டும்தான் அவனிடத்திலே இருந்தது. அந்த வாயிலே அவன் நீரை கொண்டு வந்து அபிஷேகம் செய்திருந்தாலும் அவனுடைய பக்திக்கு மெச்சி அவனுக்கு வரங்களை அள்ளி தந்தார் அல்லவா? அவனை ஒரு நாயனார் என்கின்ற ஒரு அந்தஸ்திற்கு கொண்டு சென்றார் அல்லவா? வேடுவன் என்று பார்க்கவில்லையே. அதற்காக சொல்கிறோம், அந்த அளவிற்கு நம்முடைய பூஜைக்கு மயங்கி நமக்கு முழுமையான வரங்களை அள்ளித் தருபவரும் அதே பரமேஸ்வரன் தான். அதே நேரத்திலே தர்மத்திற்கு மாறாக செயல்படும் பொழுது டக்கென்று கோபம் கொண்டு தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்து அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகின்ற அந்த இறைவனும் அதே பரமேஸ்வரன் தான். இதை விளக்குவதுதான் அந்த புராண கதைகள். இறைவன் என்றுமே சமநிலையிலிருந்து விலகுவதே இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.